முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்றே இந்த நாளில் நீ ஆசைப்படும் நபரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. இதை முழுமையாக கேள் தங்கமே. நானும் உன்னை கவனித்து கொண்டு தான் வருகின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல, எதையோ பெரியதாக பறி கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய். உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது, ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய உறவுகளும், உன்னுடைய நட்புகளும், உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே பதிலளிக்கிறது. ஆனால் உன் உள்ளமும் மனமும் வேறு ஏதோ சிந்தனையில்தான் இருக்கின்றது என் தங்கமே. எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. மற்றவை அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். இப்பொழுது நீ அளவுக்கு அதிகமாக ஒரு நபரின் மீது பாசம் வைத்து விட்டாய். அந்த பாசம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. நீ ஆசைப்படும் அந்த ஒரு நபரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்து உன் செவிகளில் கேட்டு நீ மிகவும் சந்தோஷ அடைய போகின்றாய் தங்கமே. வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. வாழ்ந்து பார் தங்கமே, அனைத்தும் அப்போதே உனக்கு புரியும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமே. சோர்ந்து விடாதே. நான் இருக்கின்றேன் எங்கும் உன்னோடு. நீரிலும் நிலத்திலும், காய்ந்து போன கம்பிலும், மனிதர்களிடையும், வனத்திலும், இந்த தேசத்திலும், வெளி தேசங்களிலும் எங்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே. நான் எந்த ஒரு தேசத்து எல்லைகளுக்கும் உட்பட்டவன். என்னிடம் நீ வேண்டினாய் அல்லவா, அதை நான் உனக்கு நிறைவேற்றியே கொடுப்பேன். நிச்சயம் நீ ஆசைப்பட்ட ஒருவரிடமிருந்து நல்ல செய்தியை கேட்பாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நீ கேட்டுவிட்டாய். எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய கடமை. அப்பொழுதுதான் உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்துவிட்டேன். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.